நம்மோட நீலகண்டன் ஜாக்டோஜி இணைந்திருக்கிறார். நீலகண்டன், இப்போது 23 ஆண்டுகால கோரிக்கை அப்படின்னு அமிர்தகுமார் சொல்கிறாங்க. இப்போ பல ஆண்டுகளாக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளே கோரிக்கைகள் மட்டும் இல்லை அப்படிங்கிறப்ப நாளைக்கு எந்த விதமான நீங்கள் எதிர்பார்க்கின்ற செய்தி வரும். அப்படி இவ்வளோ நாளாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா இப்போ நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதியை கடந்த 2021 திமுக சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு உங்களை ஏமாத்திட்டதா கருதுறீங்களா? அது மாதிரி நாங்கள் கருதலை. நான் ஆட்சியாளர்கள் எப்போதுமே தேர்தலில் நிற்கும் போது பல்வேறு கோரிக்கையில் அவங்க மக்கள்கிட்ட சுமத்துவாங்க. அது போல் எங்கள் ஆசிரியர்கள் அரசூழியர்களுக்கு நாங்கள் பல்வேறு திட்டங்களை செய்கிறோம் அப்படின்னு கடந்த கால போராட்டங்களில் நேரடியாக சொன்னாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் அரசூழியர் கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய ஜாக்டோஜியை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் 22 ஆண்டுகளுக்கும் மேலே பல்வேறு கோரிக்கைகளை இன்னைக்கு 11 அம்ச கோரிக்கைகளை வச்சு நாங்கள் களத்தில் போராட்டத்தில் இருக்கோம். 3 அமைச்சர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 4 முறை ஜாக்டோஜியோ நிர்வாகிகளை மாநில அளவில் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் இன்று எங்களுடைய போராட்டம் வருகிற ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சின் அடிப்படையில் இன்று அமைச்சர் ஏவாவேல் அவர்கள் மற்றும் நிதியமைச்சர் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் நாளை ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமான ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்ற ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு செய்தி இன்று பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லாருமே நாங்கள் ஆசிரியர் அரசூழியர் எல்லாருமே நிச்சயமாக நம்புகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லாத நலத்திட்டங்களை நிறைய கல்வித்துறையிலும் சரி பல இதெல்லாம் பூத்திருக்காரு. அந்த வகையில் நாளைக்கு பழைய ஓய்வு திட்டத்தையே அமல்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக போராட்டம், கிட்டத்தட்ட 44,000 பேருக்கு மேலே பணி நிறைவு சிபிஎஸ்சிலே பணி நிறைவு பெற்று இன்று ₹1 கூட ஊதியம் இல்லாமல் செக்யூரிட்டி வேலைக்கும் மற்ற வேலைக்கும் போகக்கூடிய அவல நிலையை நாங்கள் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 8,000 பேர் இந்த சிபிஎஸ்சிலேருந்து இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு அந்த குடும்பங்களையும் நலனை காக்கணும், அவங்களுக்கும் இந்த ஓய்வு திட்டத்தில் பலன் இருக்கக்கூடிய வகையில் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பார்க்குறோம். நாளைக்கு தான் எங்களுக்கு முன்னாடியே ஏற்கனவே சொன்னது போல புத்தாண்டு எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அரசுகளுக்கெல்லாம் ஒரு புத்தாண்டாக மலரும் என்ற நம்பிக்கையோடு நாங்களாம் இன்று காத்து கொண்டிருக்கிறோம். விடிய விடிய எப்போ முதலமைச்சர் அறிவிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இளைய சமுதாயம் இன்னைக்கு சிபிஎஸ்னால பல பேர் பல வகையில கஷ்டப்படுறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் பிரதான கோரிக்கை. மற்ற 9 இல்லாம இந்த 1 மட்டும் நாளைக்கு அறிவிச்சா உங்களுக்கு மகிழ்ச்சியா ஏத்துக்குவீங்களா? இல்ல, அப்படி நாங்க பார்க்கல. கிட்டத்தட்ட பழைய ஓய்வு திட்டத்துல கிட்டத்தட்ட 6,15,000 பேர் இன்னைக்கு இருக்காங்க. சிபிஎஸ் திட்டத்துல சிபிஎஸ் திட்டத்துல 6,15,000 பேர் இன்னைக்கு அந்த பழைய ஓய்வு திட்டத்தை முதலமைச்சர் அறிவிப்பாருன்னு காத்திருக்கிறதுனால இது பிரதான கோரிக்கை. எல்லா சங்கமும் சரி பிரதான கோரிக்கையில நாங்க பாக்குறது பழைய ஓய்வு திட்டம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11 அம்ச கோரிக்கைகள் இருக்கு. இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய பிரச்சனை, 6வது ஊதியக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2011 கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது டிட்டோ ஜாக் சார்பா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தொடர்ந்து அந்த போராட்டத்தின் அடிப்படையில் எங்களுடைய இயக்க காவலர் அண்ணன் ஈஸ்வரன் உலக கல்வியினுடைய துணைத் தலைவர் தலைமையில இன்னைக்கு அன்னைக்கு 750 ரூபாய் எங்களுக்கு இடைநிலை ஆசிரியர் கொடுத்தாங்க. அன்னைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு எஸ்எஸ்சி என்று சொல்லக்கூடிய அந்த 2009 பணி நியமனப்பட்ட ஆசிரியர் சென்னையில் தொடர்ந்த 7 நாட்களாக கடுமையான போராட்டத்தில் இருக்காங்க. அடக்குமுறைகள் அந்த அரசாங்கம் ஏவி விடுகிறது. அதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கிறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அந்த ஊதிய குழு பிரச்சனைகள், 6வது ஊதியக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் பிரச்சனை இருக்கு. அதே போல தொடக்க இதற்குள்ள நம்மளுடைய நடுநிலைப் பள்ளி இருக்கக்கூடிய 5,400 5,500 கிரேடு பெற்ற அந்த ஆசிரியர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய தணிக்கை என்ற பெயரில் அவங்க பணி நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலை 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் கட்டணம் சொல்லி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக அமைத்திருக்கிறது இந்த தொடக்க கல்வித்துறை. அதையும் முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள்ட்ட பல தரப்பு பேச்சுவார்த்தையில் நாங்கள் கூறியிருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீலகண்டன், இப்ப 5 ஆண்டுகால நிறைவு செய்ய இருக்கிறாங்க. தொடர்ந்து உங்கள் கோரிக்கைகளை முன் வச்சு நீங்க போராட்டத்தை நடத்தினதா சொல்றீங்க. இப்போ கூட அறவழியில தான் நாங்கள் போராடுறோம், அதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஒரு ஆசிரியருக்கு கை எலும்பு முறிவு ஏற்பட்டதா சொல்றாங்க, உடல்நல குறைவு ஏற்பட்டதாலாம் சொல்றாங்க. அப்போ போராட்டத்தை அடக்குவதற்கு அல்லது போராட்டத்தை முடக்குவதற்கு கடுமை காட்டுகிறதா காவல்துறையும் அரசும்? அதாவது அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கு. ஆனால் காவல்துறை இந்த மாதிரியான ஒரு அறவழியில் போராடக்கூடிய ஆசிரியர்கள், செவிலியர்களாகட்டும், அதே போல தூய்மை பணியாளர்கள், எல்லா பணியாளர்களையும் அவங்க கண்ட இதற்குள்ள கடுமையாக தண்டிக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சம்பந்தமா அமைச்சர் பெருமக்கள்கிட்ட இன்றைய பேச்சுவார்த்தையில் கூட பேசினதா சொல்றாங்க. அதனால எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. பழைய ஓய்வு திட்டத்தை மட்டும் அறிவிப்பாங்க அப்படின்னு நாங்கள் பார்க்கல.
பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமான அறிவிப்புகளும் நாளைக்கு வருங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கோம். இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு. 21 மாத கால ஊதிய நிலுவை கொடுக்கல, அதே போல ஊக்க ஊதிய உயர்வு கொடுக்கல, பல்வேறு கோரிக்கைகள்லாம் இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம். நிச்சயமா அதற்கான நம்பிக்கையை நாளைக்கு எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஊட்டுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கு. ஏன்னா அவர் வந்து சொல்லாதே செய்து கொண்டிருக்கிறார். நிறையா ஏழை மாணவருக்கு காலை உணவு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு செயல் திட்டங்கள்லாம் பண்ணும்போது இது எங்களுக்கு செய்வாரு. 4.5 ஆண்டுகளாக ஒரு சில IAS அதிகாரியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த அரசு செயல்படுகிறதா என்ற எண்ணம் எங்களுக்குலாம் இருக்கு. ஏன்னா வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காங்க. அவர் சொன்ன திட்டங்கள்ல பலதை நிறைவேற்றிருக்காங்க. ஆனா ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றாம இந்த ஆட்சியை முடிய போதோ அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க எல்லாரும் வேற மாதிரி பார்க்கிறோம். நாளைக்கு நல்ல அறிவிப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் நீலகண்டன். இப்போ தேர்தல் இன்னும் ஒரு சற்றேறக்குறைய 100 நாள்னு வச்சுக்கோங்களேன் தேர்தலுக்கு. இப்போ 100 நாள் இருக்க காலகட்டத்தில் உங்களுடைய கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த தேர்தலுக்காகவே நீங்கள் இந்த அரசை மிரட்டுறதுக்காகத்தான் போராட்ட அறிவிப்பு என்று அறிவிச்சிருக்கீங்களா? ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து இந்த போராட்டம் சொல்லி அறிவிச்சிருக்கீங்களே. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடன் நிறைய வாங்கியிருக்கு, நிதிச்சுமை இருக்கிறப்ப உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியுமா? அப்போ நிறைவேற்றவே முடியாத இந்த கோரிக்கைகளை ஏன் வந்து தேர்தல் வாக்குறுதியாக திமுக 2021 கொடுத்துருந்துச்சு? திமுக வந்து தனது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர் கொடுத்தது வந்து முழுமையாக நிறைவேற்றலை அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். ரெண்டாவது வந்து நாங்கள் இன்னைக்கு தான் போராட்டம் அறிவிக்கலை. கடந்த அவங்க 4.5 ஆண்டுகளாக இருக்கும்போது பல்வேறு கட்ட போராட்டங்கள், ஒரு நாள் ஒன் டே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், தனிச்சங்க செயல்பாடுகள், பல்வேறு போராட்டங்களை நடத்தி இப்போ வந்து இந்த ஆட்சியினுடைய நிறைவான பகுதியில் இருக்கிறதுனால நாங்கள் வேற வழி இல்லாமல் இன்னைக்கு வேலை நிறுத்த போராட்டம் ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நிதிச்சுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. பொதுமக்கள் செய்யக்கூடிய திட்டங்கள்லாம் செய்கிறாங்க. அதே போல் ஆசிரியர்கள் அரசு ஊழியருக்கு உள்ள திட்டங்களை ஏன் நீங்கள் நிறைவேற்றலை அப்படிங்கிறதான் எங்களோட நோக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்கு. அரசு அலுவலர் ஒன்றியங்கள்ல இருக்கு. அதே போல ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள், இந்த பணியிடங்கள் எதையுமே இந்த அரசாங்கம் நிரப்பல. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்குறது என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து பதவி உயருக்கு வந்து இதற்குள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதினாதான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பணியில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு இதற்குள்ள தகுதியோட தான் நாங்கள் வந்து பணியில் இருக்கோம். புதிதாக பணியில் சேர்ப்பவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு வைங்க. ஆனால் வந்து ஏற்கனவே பணியில் இருப்பவங்களுக்கு அந்த ஆசிரியர் தகுதியை வந்து தகுதி தேர்வு வந்து வைக்காமல் விலக்கு அளிக்கணும்னு கேட்குறோம். இது மாதிரியான கோரிக்கையெல்லாம் வந்து நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் செய்யலாம். எங்களோட பிரதான கோரிக்கை வந்து பழைய ஓய்வு திட்டமாக இருந்தாலும் இந்த 11 அம்சம் உள்ள கோரிக்கையெல்லாம் சின்ன சின்ன கோரிக்கையெல்லாம் செய்யலாமே. இப்போ அண்மையில் சட்டசபை கூட போகுது. இப்போ அந்த சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க, ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை அப்படின்னு தீர்மானத்தை நீங்கள் போட்டு அனுப்புனீங்கன்னா நிச்சயமாக வந்து மத்திய அரசு இதை ஏற்றுக்க போகுது, உச்சநீதிமன்றம் ஏற்றுக்க போகுது. அதே போல பல்வேறு கோரிக்கைகள் நான் சொன்ன மாதிரி இதற்குள்ள நம்ம உயர்கல்வி கலைஞர் நம்முடைய அண்ணா காலத்திலிருந்து வழங்கிய படிப்பு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில 2 ஊக்க ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டிய அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கோரிக்கைகள் தான். அந்த கோரிக்கைகளை கூட இந்த அரசாங்கம் செய்வதற்கு வந்து முனைப்பு காட்டலங்கிற ஒரு முனைப்பு காட்டலன்னா ஒரு அரசாங்கம் நீலகண்டன் முனைப்பு காட்டல இந்த அரசாங்கம் சொல்றீங்கல்ல, ஏன் காட்டல? அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை அவர்கள் ஒரு பொருட்டாக கருதலையா? அப்ப அதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வந்து எந்த விதமான ஆட்சி மாற்றத்தை செய்யக்கூடிய வல்லமை படுத்தவர்கள் தான் நாங்க. 2003 போராட்டமாகட்டும், 2017 போராட்டமாகட்டும், பல்வேறு போராட்டங்களை இந்த ஜாக்டோஜி அமைப்பு தீவிரமாக செய்து பல்வேறு வரலாறுகளை படைத்திருக்கு. நான் தான் முன்னாடி சொன்னது போல இந்த அரசாங்கம் ஒரு சில IAS அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த தவறான நடவடிக்கையில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை பழிவாங்குற மாதிரி நாங்க பாக்குறோம். ஆனா வந்து இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சரை வந்து நாங்க ஒவ்வொரு தடவையும் சந்திக்கும் போது பல கட்டங்களில் ஜாக்டோஜியோ சார்பாக நிர்வாகிகள் சந்திக்கும் போது நீங்க நிச்சயமா நிதி சுமை இருக்கு, உங்களுக்கு செஞ்சு தரோம் நம்பிக்கை இருக்குனால நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். ஏன்னா வந்து இவர்கள் செய்யாம, ஏன்னா திமுக ஆட்சியில் வந்து பல்வேறு சலுகைகளை வந்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் செஞ்சிருக்காங்க. அது வரலாறுலாம் இருக்கு. முன்னாள் நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காலத்துல முன்னாடி செஞ்சிருக்காங்க, இப்ப செய்யலங்கிறது தான் கேள்வி. அதனால தான் நீங்களும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஒரு பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடந்திருக்கிறது. நாளைக்கு என்ன அறிவிக்க போறாங்கிறது நம்பிக்கையோடு இருக்கிறதா சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம் நீலகண்டன். நாளைக்கு நம்பிக்கையான அறிவிப்பு வரல, என்ன செய்வீங்க? நிச்சயமாக நாளைக்கு நம்பிக்கையான அறிவிப்பு வருகிறோம். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக 2003 போராட்டம் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு வீரியமாக இன்று களத்தில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜியோ சார்பாக
களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பேட்டியின் இருந்தாலும் தற்சமயம் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அமைச்சர் தலைமையிலான பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால பல்வேறு கோரிக்கைகளை நாளைக்கு நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நாங்கள் நாளைக்கு தான் எங்களுக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கின்றோம். நாளைக்கு புத்தாண்டு செய்து வருதான்னு டாக்டர் ஜியோ சார்பான 2003 நடைபெற்ற போராட்டம் வருவதற்கான வாய்ப்புகளை களப்பணி நாங்கள் பொறுப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். போராட்டத்துக்கு தயாராகவும் இருக்கீங்க ஒரு பக்கம். நிச்சயமாக நாளைக்கு அறிவிப்பு வரலன்னா இப்ப எல்லாருமே ஒட்டுமொத்த இயக்கங்களினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சென்னையில தான் இருக்காங்க. நாளைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு அடுத்து டாக்டர் ஜியோ சார்பான மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட நடவாக அறிவிப்போம். நன்றி நன்றி நன்றி. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.